கொலை குற்றம் சுமத்தப்பட்டவ சீதாவை எப்படி வெளியெடுக்கணும், இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும் சார். சீதா மேல இருக்கிற அன்புல எல்லாரும் இப்படி பேசுறீங்க. உண்மையா அதுக்கு வாய்ப்பே இல்ல. சீதா என்னோட வைஃப். ஆனா சீதா கொன்னது என்னோட சித்திய, என்ன பெத்தெடுக்காத அம்மா. நான் எப்படி பெயில்ல விடுவேன்? கோர்ட்ல நான் அப்ஜெக்ஷன் பண்ணுவேன். நீங்க போலீஸ் ஆஃபீஸராகவே இருங்க மிஸ்டர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யாரும் உங்கள்கிட்ட ஒரு உதவி வேணும்னு வந்து நிற்க மாட்டோம். ஆனால் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மகாலட்சுமிக்காக நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மகாலட்சுமி தான் உங்களோட மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிக்க சொன்னாங்க. அப்போ சீதா தான் என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து ஹெல்ப். கொலை பண்ற அளவுக்கு சித்தி தப்பு பண்ணிருக்காங்க. அதுதான் காரணம். அதனாலதான் சீதா கன் எடுத்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கா. இதுதான் உண்மை. உண்மையை ஏத்துக்க மறுக்கிறதால உண்மை இல்லைன்னு ஆயிடாது. ஏய், காக்கி சட்டை போட்டுட்டல, அப்படிதான் யோசிப்ப. உன்னால உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுடா. உண்மைங்கிறதெல்லாம் படிச்சு வராது, அனுபவத்துல வருது. சீதா மாதிரி ஒருத்திய கொலைகாரிய எப்படா யோசிக்க முடிஞ்சது? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவன் யோசிக்காம தான் பண்றான். துரை, பொதுவா போலீஸ்காரங்க கையில ஒருத்தன் வசமா சிக்கிட்டாலே தீர விசாரிக்காமலேயே அவன் தான் இதுக்கு முழு காரணம்னு கட்டம் கட்டி விட்டுருவாங்க. சாரும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, ராம் ஐபிஎஸ் கிண்டல் பண்ண உங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏய், ராம் ஐபிஎஸ், உனக்கு கவர்மெண்ட் வேணா ஐபிஎஸ் பட்டம் கொடுத்துக்கலாம்டா. ஆனா உனக்குள்ள ஐபிஎஸ் கான டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே சீதா தான்டா. மகா கிட்ட போராடி உன்னை ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு அனுப்புனதே சீதா தான். ஆனா ட்ரைனிங்க முடிச்சிட்டு வந்து சீதாவை அரெஸ்ட் பண்ணி சூப்பர் காரியம் பண்ணிட்டடா. சீதா என்னோட மனைவி தான். சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வேணும்னே செய்யல, ஒரு எமோஷன்ல நடந்துருச்சு. பட் தப்பு தான். இங்க கைதியா இருக்கிற முக்காவாசி பேர் திட்டம் போட்டு தப்பு பண்ணிட்டு வரல சார். ஏதோ ஒரு ஆதங்கத்திலேயோ எமோஷனல்லையோ கோபத்திலேயோ தான் தப்பு பண்ணிட்டு வராங்க. இறந்து போன மகாலட்சுமிக்கும் சீதாவுக்கும் என்ன சம்பந்தம்? மகாலட்சுமி என்னோட சித்தி மேடம். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவோட தங்கச்சி தான் மகாலட்சுமி. எங்களுக்காக, எங்களை வளர்க்கறதுக்காக அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு சித்தியா வந்தாங்க. எங்களுக்கு உண்மையான அம்மாவா மாறி எங்களை பாதுகாத்தாங்க. எங்களுக்காகவே குழந்தை கூட பெத்துக்காம வாழ்ந்தாங்க. நீங்க லவ் மேரேஜா சார்? இல்ல மேடம், அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் ஆரம்பத்துல இருந்தே சீதாவை சித்திக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா சீதா ரொம்ப நல்லவ. சோ மாமியார் மருமக பிரச்சனை கொலையில முடிஞ்சிருக்கு. மேடம், சின்ன ஒரு ஃபேவர் பண்ணும். சீதா கன்சீவா இருக்கா, அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். டாக்டர் கைடன்ஸ் தேவைப்படும். சார், சீதாவை அரெஸ்ட் பண்ண கேஸ டீல் பண்றவர் நீங்க தானா? நான் தான் மேடம். நான் தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. மனசுக்கு கஷ்டமா இல்லையா சார்? இருக்கு. பட் கில்ட்டியா இல்ல.
உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப பெருமையா இருக்கு. கவலைப்படாதீங்க, சீதாவை நான் பாத்துக்கிறேன். தேவையான மெடிக்கல் ஏற்பாட்டு எல்லாம் உங்களுக்கு நான் செய்யறேன். மேடம், சீதா அன்பானவ, எல்லார் மேலேயும் பாசமா இருப்பா. ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு தான் உள்ள போங்க, நீங்க உள்ள போங்க. ஏய், என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? ஏய் சிட்டுக்குருவி, உன்னைத்தான் கேக்குறேன். என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? ஏய், காதல விழல உனக்கு? நான் ரெஸ்ட் எடுக்கணும். சீதா, நீங்க போலாம் பாஸ். சாரி சார். சார், ஜெயிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். என்ன கேஸ்? மர்டர். பாஸ் எழுந்திரியா பாஸ். பாஸ் எழுந்திரியா. சீதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப என்ன எழுப்புற? என்ன பாஸ் இப்படி கேக்குதிய? நீங்க ஐபிஎஸ் ஆக வேணாமா? நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்க கூடாது சார். அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. போயிட்டாளா? வேற யாரு கொண்டு இருக்க முடியும்? அதான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்கல்ல. இப்ப வந்து சந்தேகம் கேக்குற? மகாலட்சுமிய சீதா தான் கொன்னுட்டா. அதுதான் உண்மை. அர்ச்சனா, இப்பதான் நம்ம வீட்டுல மகாலட்சுமி இல்லையே. இந்த குடும்பத்துக்கு நீ தான் பெரிய மருமக. இப்ப மகாலட்சுமி இடத்துல நீ தான் இருக்க, மறந்துடாத. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கேட்டியா கல்பனா? மகாலட்சுமி இடத்துல இப்ப நான் தான் இருக்கேன். நீ எந்த இடத்துல வேணாலும் இரு. முதல்ல நான் கேட்ட பணத்தை கொடு. இல்ல நீ என்ன ஏமாத்திட்டதா பசங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். மகாலட்சுமி போன இடத்துக்கே நீயும் போக வேண்டியதா இருக்கும். கல்பனா, என்ன இப்படி பயமுறுத்துற? We are sisters. அதெல்லாம் இருக்கட்டும் அர்ச்சனா. பணத்துக்காக தானே அவங்க கொலை பண்ணாங்க. அத கொடுக்காம ஏமாத்துற? முதல்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இப்பவே வா. அர்ச்சனா, பேசாத. கேட்ட பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. கையில தானே மொபைல் வச்சிருக்க, உடனே பண்ணு. போதுமா? வந்துருச்சு. இத முன்னாடியே பண்ணிருந்தேன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன்? பணத்தை கொடுத்துட்ட, சந்தோஷம். நான் கிளம்புறேன். ஏய், என்ன கிளம்பிட்டேன்? சீதாவை கூட்டிட்டு வராங்களா? என்ன பண்ணணும்? காத்திருந்து ஆரத்தி எடுக்கணுமா? ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணுமா? என்ன பண்றது? பெயில் கிடைச்சிருச்சே. நல்லா கேட்டுக்கோ அர்ச்சனா. மகாவை கொலை பண்ண சீதாவை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணு. அந்த சீதாவை வீட்டுக்குள்ள விட்டுறாத. அவதான் கொலைகாரின்னு நினைக்கிறாங்க. அத ராமு நம்பிட்டான். நமக்கு என்ன? சீதா தான் கொலைகாரின்னு நம்பி இருந்தா எப்படி பெயில் எடுப்பாங்க? இல்ல சீதா தான் சும்மா இருப்பாளா? சீதா தான் கொலை பண்ணலன்னு அவளுக்கே தெரியும்ல.
தெரியும். ஆனா அவளால இப்ப என்ன பண்ண முடியும்? அவளால என்ன வேணாலும் பண்ண முடியும். சீதா நினைச்சா உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிப்பான். அதை விட்டுட்டு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போய் தூக்குல தொங்குவாளா? இப்போ என்ன பண்றது கல்பனா? நீ சொல்றத பார்த்தா சீதா கண்டுபிடிச்சிருவாளா? கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா, ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு விடக்கூடாது. அவளை கண்டுபிடிக்காம தடுக்க நான் என்ன செய்யணும்? என்னால எப்படி தடுக்க முடியும்? நீ அந்த ஆளுங்க கிட்ட சொல்லி தப்பிச்சு தலைமறைவா எங்கேயாவது போயிட சொல்லு. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. என் ஆளுங்க தப்பிச்சு போயிடுவாங்க. நீ சொல்லி நான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சா நீ இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவியா? இங்க தானே இருப்ப? ஐயோ, என்னடி பயமுறுத்துற? ஐயோ, அப்ப நான் என்னதான் பண்றது? சீதா கொலை பண்ணிருக்க மாட்டாங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. சீதா தான் கொலைகாரின்னு எல்லாரும் தொடர்ந்து நம்பணும். சீதாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணணும். சீதாவை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. ஆனா அவ மகா சொன்னாலே கேட்க மாட்டாளே. நான் சொன்னா எப்படி கேப்பா? இந்த குடும்பத்துக்கு இப்ப மூத்த மருமக நீதானே. நீ சொன்னா அவ கேட்டுதானே ஆகணும். நான் சொன்னா கேட்டுக்கிட்டு போயிடுவாளா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு. ஏன் சிரிக்கிற இப்போ? சொன்னாலாம் போக மாட்டா சீதா. உள்ள வர விடாம தடுக்கணும். மகாவை கொன்னுட்டு இந்த வீட்ல நீ நிம்மதியா இருந்துருவியா? மகாவை கொலை பண்ணவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. சீதா இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன்னு பெருசா பிரச்சனை பண்ணு. அர்ச்சனா, இப்ப எதுக்கு கோவப்படுற? சீதா கொலை பண்ணிட்டான்னு இன்னும் நிரூபிக்கல. நிரூபிக்கலனா அவ நல்லவளா? சீதா தான் கொலை பண்ணான்னு தாலி கட்டின ராமே சொல்லிட்டான். என்ன பண்றது? கோர்ட்டே பெயில் கொடுத்திருக்கே. எந்த கோர்ட் வேணாலும் பெயில் கொடுக்கலாம். பெயில் மட்டும் இல்ல, விடுதலை கூட கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தா இந்த சீதா நல்லவளாயிடுவாளா? நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள சீதாவை நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, சீதா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சீதா கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. ராம் பாத்தாரா? இல்ல. ராமும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அப்புறம் எப்படி சீதா தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்க? ஹலோ, சீதா கொலை பண்ணலன்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். அண்ணனும் அதை நம்புறாரு. நீங்க யாரும் அவளை உள்ள வர வேண்டாம்னு சொல்றதுக்கு? நீங்க எல்லாரும் மகாவுக்கு எதிராவே இருக்கீங்க. மகாலட்சுமியோட உயிரை பறிச்சவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. இந்த கொடுமைய என்னால தாங்க முடியாது. என்னால இத பாத்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. சித்தி, கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. பெயில் தான் கொடுத்திருக்காங்க, நிரந்தரமா விடுதலை பண்ணல. என்னடா பேசுற நீ? என்ன பேசுற? மகாவ புதைச்ச இடத்துல இன்னும் ஈரம் கூட காயல. அதுக்குள்ள பெயில் வாங்கி அழிச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்களால விடுதலை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணவும் முடியும். இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீதா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா என்ன பண்ணுவிய? கொலை கூட பண்ணுவேன். மகாவுக்காக நான் கொலையே பண்ணுவேன். இன்னொரு கொலையா? இன்னொரு கொலையா? இதுக்கு முன்னாடி நான் என்ன கொலை பண்ணனா? மகாவை நான் கொலை பண்ணேன்னு சொல்றியா? அப்படி நான் சொல்லல. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அர்ச்சனா, கேஸ் இன்னும் முடியல. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தள்ளி போ. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா?
மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அநியாயமா எங்க சித்திய கொன்னுட்டு சட்டத்தையும் ஏமாத்திட்டு வெளியில வந்து ஹாப்பியா இருக்கே, நீலாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேன். அப்படியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லையா? குற்ற உணர்வே உங்களுக்கு வரலையா? இப்ப பேசினா எங்களையும் கொன்னுடுவல்ல? சித்திய கொன்னுட்டு எந்த தப்பும் பண்ணாத மாதிரியே இருக்க. எங்களை கொன்னா யார் கேட்க போறாங்க? கேட்க வேண்டிய அப்பாவே உன்னை நம்பிட்டு இருக்காரு. நீ என்ன ரொம்ப நல்லவளா? ஒரு நிமிஷம் செல்வியக்கா, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டியது இருக்கு. இதை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? உங்களால ஒரு 5 மினிட்ஸ் கோபப்படாம நான் சொல்றத கேட்க முடியுமா? எங்களையும் நல்லவன் நம்ப வைக்க போறியா? சரியா சொன்னீங்க. நான் என்ன நல்லவன்னு நம்ப வைக்க ட்ரை பண்றேன். அப்படி நம்பிக்கை இல்லனா நம்பாதீங்க. ஏங்க இருங்க, அங்க பாருங்க. அஞ்சலி, இவகிட்ட எல்லாம் பேச வேண்டாம். பிரெயின் வாஷ் பண்ணிடுவா. அந்த அளவுக்கு உங்க பிரெயின் வீக்கா? என்னால பிரெயின் வாஷ் பண்ண முடியுமா என்ன? நாங்க ஒண்ணும் எங்க அப்பா இல்ல நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. ஏய் வாங்கடி. ஏய் என்ன சொல்ற? பெரிய இவன நினைப்பு. அவ பேசினா நாங்க நம்பிடுவோமா? 5 நிமிஷம் எந்த கேள்வியும் கேட்காம அவ சொல்றத நாங்க அமைதியா கேட்கணுமா? என்னதான் சொல்றான்னு கேளுங்களேன். எதுக்குங்க கேட்கணும்? நீங்க பேசாம இருங்க. அர்ச்சனா என்ன சொல்றான்னு கேட்போமே. இத பாருங்க, நீங்க 3 பேரும் போய் பேசுங்க. நாங்க இங்க மறைஞ்சு நின்னு கேக்குறோம். போங்க. சரி, என்னன்னு தான் கேட்டு பாப்போம். போங்க. ஏங்க அப்படி போங்க. ஹலோ, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு பாக்கலாம். ஆமா, நாங்க கேக்குறோம், நீங்க சொல்லுங்க. அப்படியா? சரி வாங்க. ஒன்லி 5 மினிட்ஸ், ஓகேவா? ஓகே. கொஞ்சம் பின்னால போய், அதாவது பிளாஷ்பேக் போய் பார்க்கலாமா? என்ன படம் காட்டுறியா? சத்யா ப்ளீஸ் எதுவும் பேசாம கேளு. வெரி குட். அதாவது என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. நானும் பாஸும் தனி வீட்டுக்கு போனப்போ நீங்க 3 பேரும் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன குத்தி கொல்ல வந்திய. குத்தவும் செஞ்சிய. தாடி அங்கிள் மட்டும் அங்க வரலனா நீங்க கொலையே பண்ணிருப்பீங்க. அவங்க வந்ததுனால நான் உயிர் தப்பிச்சேன். நான் உயிர் தப்பிச்சாலும் நீங்க பண்ணது அட்டெம்ப்ட் மர்டர், அதாவது கொலை முயற்சி. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய என்ன சரியான இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டிய. இன்னும் சொல்ல போனா என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண கொலை குற்றவாளிகளுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன கொலை வேற செய்ய பாத்திருக்கீங்க. கேஸ ரீஓபன் பண்ணலாமா? என்னங்க இது? கேஸ ரீஓபன் பண்ண சொல்றா? என்ன வேணாலும் நடக்கும். வாட்டர் பாட்டில் வாங்க சொல்லி என்னைய இறக்கி விட்டுட்டு போன நீங்களும் அந்த கொலை குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்க. கொலை குற்றத்துல நீங்களும் இருக்கிறதுனால நீங்களும் குற்றவாளிகள். உங்களுக்கு எதிரா கேஸ் குடுக்கலான்னு பாஸ் சொன்னப்போ நான் தான் வேண்டாம், படிக்கிற புள்ளைங்கன்னு சொல்லி கொஞ்சம் தடுத்த. ஆனா இப்போ
சீதா கொலை பண்ணவளா தப்பு பண்ணிருக்க மாட்டாளான்னு உங்களால யோசிக்க முடியுதா? இல்ல யோசிக்கவாவது தயாரா இருக்கீங்களா? இன்னொரு சின்ன விண்ணப்பம், எனக்காக நீங்க சப்போர்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். நான் கொலை பண்ணிருப்பேன் நீங்க உண்மையா நம்புறீல்ல? நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். முடிஞ்சா எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போங்க. பாஸ், பால். என்ன யோசனை பாஸ்? கேஸ் பத்தி தான். சரி, பாலை குடிச்சிட்டு அப்புறமா கேஸ பத்தி யோசிங்க. நான் கேட்டானா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? பாஸ், சீதா கொலை குற்றம் சாட்டப்பட்டவ. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. குற்றவாளியாலாம் பார்க்க கூடாது. குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்பட்டாதான் குற்றவாளி அக்யூஸ்ட். ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும்னு எனக்கு தெரியும். வரட்டுமே பாஸ், என்ன அவசரம்? உண்மையை ஒத்துக்கோ சீதா, கொஞ்சம் குறைஞ்சபட்ச தண்டனையாவது கிடைக்கும். உன் மேல எனக்கு வருத்தம் இல்லை, உன் மேல கோபமும் இல்லை. ஆனா நீ கொலை பண்ற அளவுக்கு போனதுக்கு சித்தி ஒரு காரணமா இருக்கலாம்ல. ஆனாலும் நீ கொலை பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். பாஸ், செய்யாத தப்ப நான் எப்படி பாஸ் ஏத்துக்க முடியும்? பாஸ், நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ், போதும். என்ன நிரூபிக்கணும்? செஞ்ச தப்ப மறைக்கணும்னு சொல்லு, நிரூபிக்கணும்னு சொல்லாத. பாஸ், இது உங்களுக்கு தான். என்ன வாக்குமூலமா? இல்ல பாஸ், இது உங்க நிம்மதிக்காக தான் பாஸ். நான் எப்படி உங்களை விவாகரத்து பண்ணுவேன்? அப்புறம் எதுக்கு இது கொடுக்குற? ஒருவேளை நான் தப்பு பண்ணிருந்தா எனக்கு தண்டனை கிடைக்கும், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன ஒரு வேலை? அதுக்கு அர்த்தம் என்னால என்ன நிரூபிக்க முடியலன்னா கொலைகாரின்னு கோர்ட்டு சொல்லிரும். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி நடந்தா அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு என்னால கெட்ட பேரு வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த முன்னேற்பாடு. அது மட்டும் இல்ல பாஸ், உங்க குழந்தை, அதாவது ஐபிஎஸ் ஆபீசர் குழந்தை இந்த கொலைகாரி கிட்ட வளர வேண்டாம். உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டு நான் போயிருவேன். சொந்தம் கொண்டாடிட்டெல்லாம் நான் வரமாட்டேன். இது அந்த முத்தாரம்மா மேல சத்தியம். சீதா, நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வரலாம், நான் உன்னை ஏத்துப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நீ காசு பண்ணதுக்காகவோ முன்விரோதம் காரணமாவோ கொலை பண்ணல சீதா. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இது தேவையில்லை. இல்ல பாஸ், என்னால எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு கெட்ட பேரு வந்துடவே கூடாது. அதுக்கு என்ன விட்டு போயிட்டா கெட்ட பேர் வராதா? நான் போக மாட்டேன் பாஸ், ஏன்னா நான் தப்பு பண்ணல. பாஸ், நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன். ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும்
என்ன குற்றவாளியா மட்டும் பார்க்காதீயா பாஸ், ப்ளீஸ். ஏய், என்ன பண்ற? பாலிஷ் பாஸ். இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற? ராம், நான் உங்க மனைவி பாஸ். ஏய், நீ இப்படி எல்லாம் பண்ணா ராம் உன்னை விட்டுற மாட்டான். மகாவோட சாவுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நானும் அதையே தான் சொல்லுதேன், பதில் சொல்லியே தான் ஆகணும். அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்னமோ பேசிக்கிட்டோம், நீங்க எதுக்குமா இன்வால்வ் ஆகுறீங்க? சத்யா, ஏய், நீ பேசாதடி. நீயே இன்வால்வ் ஆகுற? ஏய், நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். என் ஷூவை நானே பாலிஷ் போட்டுப்பேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இருங்க பாஸ். பாஸ், நான் தான் கொடுக்க வேண்டியத அட்வான்ஸா நேத்தே கொடுத்துட்டேனே. என்ன கொடுத்த? அது ஒண்ணும் இல்ல அங்கிள். என்ன லஞ்சமா? மாமா, கேட்டம்பா. ஏன் வாங்க மாட்டியா? பேசாம போயிடுங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. இன்னும் 4 நாள் தான், பெயில் ரொம்ப நாள்லாம் தாங்காது. பாஸ், கோர்ட்டுக்கு போகும்போது நான் உங்க கார்லயே வரேன். அப்பா, எதுக்கு என்ன டென்ஷன் பண்றா? சொல்லி வைங்க அவளை. ஏய், அவ என்னடா தப்பா சொல்லிட்டா? முடிஞ்சா கார்ல கூட்டு போ. ஆமா பாஸ், கூட்டிட்டு போங்களேன். உங்க லாயர் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ஆமா பாஸ், கொலைக்கான மோட்டிவ் என்ன? நான் தான் கொலை பண்ணிருந்தா மோட்டிவ் என்னவா இருக்கும்? அது கோர்ட் சொல்லும். கேட்டது நீங்க தானே பாஸ்? ஆமா பாஸ், உயிர் போன நேரத்துல எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சீதா வக்கீல் மாதிரி கேள்வி கேக்குற? வக்கீல் இதைத்தானே கேள்வியா கேட்க போறாங்க, நானும் கேட்டுக்கிட்டா தப்பா? கோர்ட்ல இதை விட பல விஷயங்கள் வரும். என்ன விஷயம் வரும்? வரும், பெருசா வரும். எதிர்பார்க்காத சுனாமியே வரும். அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க. கை காலெல்லாம் நடுங்கும், உடம்பெல்லாம் அப்படியே படபடன்னு அடிச்சுக்கும், ரத்தம் மூளைக்கு ஏறும், உங்க கண்ணெல்லாம் செவக்கும். சம்பந்தி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தேன். டிஎன்ஏவை செக் பண்ணல. பண்ணணுமா சம்பந்தி? கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். பண்ணாதான் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்போ பண்ண சொல்லலாமா சம்பந்தி? இதுக்கப்புறம் பண்ணணும்னா மகாலட்சுமியோட டெட் பாடியை தோண்டி எடுத்து தான் பண்ணி ஆகணும். எதுக்கு குழப்பறீங்க? ராமன் எனக்கு தெரியாதா? ஏதோ பெரிய ஆபீசர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தானே. எங்க அண்ணா ஐபிஎஸ் ஆபீசர், அத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவங்க என்னமோ பண்றாங்க அஞ்சலி. யாரையோ கில்ட்டி ஆக்கி சீதாவை காப்பாத்த பாக்குறாங்க. பிளான் பண்ணி தான் நடக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க யாரையும் காப்பாத்த நினைக்கல. நீங்க 2 பேரும் தான் வேற 2 பேரை காப்பாத்த நினைக்கிறீங்க. 2 பேர்னா இந்த குடும்பத்திலயா இல்ல வெளியிலயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அஞ்சலி, அப்பாவையும் அம்மாவையும் தான் சொல்றாரு. அது உனக்கு புரியலையா? மாமா, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். ஏய், என்னம்மா வார்த்தை இது? அவர் பேசுறது உங்களுக்கு புரியலையா? சம்பந்தி சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க எதுக்கு இதெல்லாம் இன்வால்வ் ஆறீங்க? பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேசுங்க. அது எப்படி அங்கிள்? மரியாதைனா என்ன வேலைன்னு கேட்பாங்க. சீதா, கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருங்கம்மா, பெரியவங்களுக்குள்ள நாங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நீங்க எதுக்குமா இதுல இன்டர்ஃபியர் ஆகணும்? அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? செத்தது சித்தி, கண்ணு முன்னாடி செத்த உங்களுக்கு எதுக்குப்பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? செத்தது சித்தி தானான டவுட் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அஞ்சலி,
என்ன பேசுற நீ? பைத்தியக்காரத்தானோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அஞ்சலி வார்த்தையை பார்த்து பேச அஞ்சலி. ஏய் என்னடி ஓவரா பேசுற? ஏய், ஏய், எனக்கும் அடிக்க தெரியும் அஞ்சலி. அடிப்பா. என்ன என்னம்மா? என்ன பண்றீங்க? சம்பந்தி அடிக்காதீங்க அப்பா, சம்பந்தி. ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? ஐயோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏ சுபாஷ், ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா, ஐயா, கூப்பிடுமா அவங்கள? அவங்க ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. இப்ப தெரியுது. மகா இல்லைங்கிறது இப்பதான் புரியுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் கை வைக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. போங்க உள்ள, போங்கன்றல. நீங்க போங்க முதல்ல. சம்பந்தி, வயசு பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்களுக்கு விவரம் தெரியல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படிதான் பெரியப்பா. இப்பெல்லாம் நான் எது சொன்னாலும் திட்டுறாங்க பெரியப்பா. ஏய் என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க பண்ணதா சொன்னா நீ தப்பிச்சிருவியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? உங்களுக்கு அப்படி கேட்டுச்சா? சரி, ஏன் உங்களுக்கு அப்படி கேக்குது? சுபாஷ், இவகிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க போலாம். என்ன இப்படி பேசுதிய? மகாலட்சுமிய நாங்க தான் கொன்னோம், உனக்கு என்னன்னு கேக்குதிய? எப்படி அவங்கள கொல்ல உங்களுக்கு மனசு வந்துச்சு? சீதா, இப்ப எதுக்கு கத்துற? அப்போ நீங்க கொலை பண்ணத யாருக்கும் சொல்லக்கூடாதா? ஏய், டென்ஷன் பண்ணாத. அப்படியே உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. என்னையுமா? ஓ, என்னையும் கொன்னுடுவியலா? தேவையில்லாம என்ன கொலைகாரி ஆக்காதிய. நான் சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க தெய்வமா இருக்கிறது உண்மையா இருந்தா உங்களை கொன்னவங்கள இன்னைக்கு நைட்டே ஏதாவது பண்ணுங்க. சும்மா விடக்கூடாது. நீங்க விட மாட்டிய. பழிக்கு பழி வாங்குவிய. உங்களை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி ஷூட் பண்ணி அவங்கள கொல்லுங்க. விடாதீய. எதுக்கடி சீதா அடிச்ச? எதுக்கு அடிச்ச? மகாவை கொண்டவங்கள தானே சீதா செத்து போன்னு சொன்னா. உங்களுக்கு என்ன? எங்களை பார்த்து சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்து சொன்னா உங்களுக்கே சுருன்னு ஏறுது. நீங்களா கொன்னீங்க? ஏய், வயசுல மூத்தவன்னு பாக்குறேன் இல்ல? உனக்கும் 2 விழும். பேசாம போயிடு. எங்க விடுங்க, விடுங்க பாக்கலாம். ஏய் அம்மா, அம்மாவுக்கு கொடுத்தா அவங்க வீட்டுக்காரர் மிஸ்டர் ராஜசேகர் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. வரட்டுமா? அவருக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? வர சொல்லு. அம்மா, போன் பண்ணி அப்பாவை வர சொல்லுங்கம்மா. சீதா, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? விடு, வரட்டுமே. வர சொல்லுடி. உங்க அப்பனை வர சொல்லு. வந்து என்ன கிழிக்கிறாருன்னு பாக்குறேன். வர சொல்லுடி. ஏங்க, வாங்க போலாம். அப்பா, பேசாம போக சொல்லுங்க. ராம், முதல்ல உள்ள போ. நான் ஏன் உள்ள போகணும்? சீதா, இனிமே நீங்க இருக்க வேண்டாமா. கிளம்பு, கிளம்பி என் கூட வா. ஆமா, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அப்பா தான் பெயில் எடுத்திருக்காங்க. அக்யூஸ்ட் இந்த வீட்டை விட்டோ சென்னையை விட்டோ போக கூடாது. அது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க பெரிய சட்ட வல்லுநர்கள் தான். அமைதியா இருங்க. எடுக்க மாட்டான் போல இருக்க. இவன் கிட்ட பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். சீதா, நீ கிளம்பி வாமா. என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி, சீதா இங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் சீதா இங்கே இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சீதா கொலை பண்ணலன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் எங்களை யாரும் தடுக்க முடியாது. அவ என் கூட தான் வருவா. இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஐபிஎஸ் சார், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சீதா நிரபராதின்னு நான் நிரூபிக்க அப்ப தெரியும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண லட்சணம். சீதா, அந்த டைவர்ஸ் பேப்பரை சார் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வர தயாரா இருமா. நிரூபிச்சு காமிச்சிட்டு இந்த வீட்டு படி தாண்டி நான் போயிடுவேன் பாஸ். அப்போ தெரியும் இந்த சீதா யாருன்னு. கண்டிப்பா தெரியும் பாஸ், கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சுதானே ஆகணும். கண்டிப்பா தெரியும். பால் குடிக்கல? அட போங்க பாஸ், உயிரே தானா போயிரும் போல இருக்கு. இல்ல பால் குடிச்சு என்ன ஆக போகுது? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி பாஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானா? ஐயோ கடவுளே. யாருன்னு சுபாஷ் அங்கிளுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு எதிரில நின்னு தானே ஷூட் பண்ணிருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. யார பார்த்தாலும் பயமா இருக்கு. எப்போ என்ன ஆகும்னே தெரியலையே. நான் என் பசங்களை கூட்டிக்கிட்டு எங்க ஊருக்கே போறேன். எதுக்கு மேல எங்களால இங்க இருக்கவே முடியாது. நீ சும்மா இருக்கியா? டேய் சுபாஷ், நீ அவனை பார்த்த இல்ல? அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? இருட்டுல சரியா தெரியல என்ன. அதுவும் இல்லாம அவன் மாஸ்க் வேற போட்டிருந்தான். துப்பாக்கியை காட்டின உடனே நான் பயந்து போயிட்டேன். நான் தட்டி விடல, இந்நேரம் என் நெத்தியில புல்லட் இறங்கி இருக்கும். நான் செத்து போயிருப்பேன். ஏய் கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் சுபாஷ், நல்லா யோசிச்சு சொல்லு. யாராவது உனக்கு போன் பண்ணி ஏதாவது மிரட்டினாங்க? உடுக்கல் வாங்கல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிருக்கியா? வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுடா, சொன்னாதானே புரியும். நல்லா யோசிச்சு சொல்லு. இவரை கொலை பண்ற அளவுக்கு யாரு எதிரிங்க இருக்க முடியும்? அவங்கள பத்தி முழுசா தெரியுமா உங்களுக்கு? அவசரப்படாதீங்க சுபாஷ் அங்கிள், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஹைதராபாத்ல இருந்து யாராவது வந்திருப்பாங்களா? இல்ல. ஹைதராபாத்தா? ஏண்டா, ஏதாவது ஹைதராபாத்ல பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல, அங்க கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால தொழில் போட்டி இருக்குமோன்னு சீதா சொல்றான். அப்படிதானே சீதா? வந்தவன் ஏதாவது பேசினானா? ஏதாவது சொல்லிருப்பானே? ஒண்ணுமே சொல்லல, நேரா கண்ணை நெத்தியில வச்சுட்டான். ஒருவேளை மகாலட்சுமியை சுட்டவங்களா இருக்குமோ? வந்தவன் கண்டிப்பா மகாவை கொண்ட கில்லரா தான் இருக்கும். அவன் பணம் கேட்டு கொடுக்கலன்னு
என்ன போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ராம் நீதான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராம். எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. ஏய் அண்ணே அவனை விடாதீங்க. கண்டிப்பா போனவன் திரும்பி வருவான். அப்போ நாளைக்கு வந்து அப்பாவை ஷூட் பண்ணிடுவானோ? மூடி. ஏய் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்பா தப்பிச்சிட்டாரு. இனிமே சேஃப்டியா இருக்கணும். யாருன்னு தெரியாம எப்படி சேஃப்டியா இருக்கிறது? இந்த பாரு, இதுக்கு மேல எனக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, நம்பிக்கை துரோகி. ஏய் 2 நாள் கழிச்சு பணம் தரேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஆள் அனுப்பி என்ன கொலை பண்ண பாக்குறியா? ரவுடி பாயல, பணத்தை பாத்துட்டல, இனிமே எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காத. சுபாஷ், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் கொலை பண்றதே காசுக்காக தான். உன்னை கொலை பண்ணிட்டு நான் யாருக்கிட்ட போய் காசு வாங்குவேன்? உன் வீட்டுக்கு நான் வரல. நான் எந்த ஆளையும் அனுப்பவும் இல்லை. வேற யாரோ அட்டன் பண்ணிருக்காங்க, பாத்துக்கோ. இல்லைன்னா உன் கதையை முடிச்சிருவாங்க. ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை வச்சிருக்கியா இல்ல பொம்பளை சகவாசம் வச்சிருக்கியா? அப்போ நீ ஆள் அனுப்பலியா? அப்ப வந்தது யாரு? என்ன கேட்டா உனக்கு தான் தெரியும். பார்த்து பக்குவமா இருந்துக்கோ. வேற யாரையாவது கொலை பண்ணணும்னா எனக்கு கால் பண்ணு. இனிமேலு நான் உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என் தொழில் மேல சத்தியம். நான் எப்பவும் கொல்லவும் நினைக்கல, ஆளும் அனுப்பல. எனக்கு தெரியாதுன்னா நினைக்க வேண்டாம். செத்து பொழைச்சு வந்த நானும் பாஸும் போனா போகுதுன்னு விட்டோம். இன்னைக்கு நான் கேஸ் கொடுத்தாலும் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எவிடன்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? எந்த சந்தோரன்? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆமா சத்யா, சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இதுக்குதான் இவங்க கூட நான் கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? நாங்க ஒண்ணு உங்களை கூப்பிடவே இல்லையே. நீங்க தான் உயிருக்கு பயந்து எங்க கூட கோயிலுக்கு வந்தீங்க. யாரு யாரு உயிருக்கு பயந்து வந்தது? நம்பிட்டோம். சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்கு சண்டை? நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் கும்பிட்டுக்கிறோம். ஆமா நாங்க வெயிட் பண்றோம். நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நீங்க யாரு எங்களை சாமி கும்பிட சொல்ல? நமக்கு வந்தது ஒருத்தன் இல்ல, 2 பேரு. 2 பேரும் இவ்வளவு பெரிய கத்தி இருந்தாங்க. கத்தியா? இல்ல சீதா, சித்தப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு குழப்பம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. யார் இந்த குடும்பத்தை மொத்தமா அழிக்க நினைக்கிறாங்க? அவங்களுக்கு இப்படி பண்றதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது? ராம், நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது லாப நஷ்டத்தால வரா மாதிரியே தெரியல. ஏன்னா நாம பண்ற பிசினஸ்ல தொழில் போட்டிக்கு இடமே இல்ல. அப்புறம் எதிரிங்க எப்படி புதுசு புதுசா முளைக்கிறாங்க? ஏன் அவங்க நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்றாங்க? மாப்ள, ஒண்ணு இந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருந்து பேசுங்க, இல்ல ஐபிஎஸ் ஆபீசரா பேசுங்க. பிராக்டிகலா யோசிக்க மாட்டீங்களா? யாருமே இல்லன்னா அப்புறம் நைட் ஒருத்தன், காலையில 2 பேரு, ஏன் கொலை முயற்சி நடந்துகிட்டே இருக்கு?
ஏதோ ஒரு முக்கிய காரணம் இல்லாம இதை செய்ய வாய்ப்பே இல்ல. காரணம் இல்லாமலாம் இருக்காது. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எனக்கு என்னமோ அர்ச்சனாவோட தங்கச்சி கல்பனாவோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. ஏய், ஏய், முட்டாள்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதடா. கல்பனா எதுக்கு சுபாஷ கொல்ல ட்ரை பண்ணும்? அவ எதுக்கு மகாவை கொல்லணும்? ஆமா, கல்பனாவுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எங்களை கொன்னா அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா ஏதாவது. அப்படி சொல்லாதே. கல்பனா மகாவை கொன்னிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மகாதா கல்பனாவை இந்த வீட்டை விட்டே துரத்துனாங்க. அவ போகும்போது சொன்ன வார்த்தையை நீ மறந்துட்டியா என்ன? ஏ மகா, நீ தப்பு பண்ற, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ அனுபவிப்பன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஞாபகம் இல்லையானே? அப்படி பார்த்தா மகாவ கல்பனா கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. ஏய் ஏய் மீரா, என்ன பேசுற நீ? கல்பனா எவ்வளவு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனா. ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டு போனா. அதுக்காக நைட் வந்து மகாவை ஷூட் பண்ணி கொன்னுடுவாளா? இப்படி பழி போடுறதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? ஓ, கல்பனாவுக்கு கோவம் வரும் ஆனா கொலை பண்ண மாட்டா. சீதாவுக்கு கோவம் வரும் அதனால கொலை பண்ணுவா, அப்படிதானே? என்னங்க நியாயம் இதெல்லாம்? அதானே, மீரா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. கோவப்படுறவங்களை எல்லாம் கொலை பண்ணணும்னா சீதா எப்பவோ மகாவை கொன்னு இருக்கணும். மகா சாதாரண தப்பு பண்ணல. சீதாவோட அம்மாவை திருடின்னு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா. அந்த கோவத்துல சீதா கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ண பாத்திருக்கா. அவ சுடணும்னு நினைச்சிருந்தா அப்பவே மகாவை கொன்னு இருக்கலாம். தயவு செஞ்சு இனி இந்த கேஸ பத்தி யாரும் பேச வேண்டாம், புரியுதா? அண்ணே, எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? காலேஜுக்கு போறதா இல்லையானே தெரியல. வெளிய போகவே பயமா இருக்கு. மாமா, மாத்திரை சாப்பிடுங்க. அங்க வைமா, அப்புறம் எடுத்துக்கிறேன். ஏன் மாமா இப்படி விரக்தியா பேசுதிய? கவலைப்படாதீய, எல்லாம் சரியாயிரும். என்ன யாராவது சொல்லுவாங்களோன்னு நான் பயப்படல. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. ஆனா 3 பொண்ணுங்களையும் மகா சரியா வளர்க்கல. அவங்கள நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அர்ச்சனா சுபாஷுமே சரியில்லை. அவங்களால இந்த பிள்ளைங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது. மாமா கவலைப்படாதீய, நான் பாத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து 3 பேரையும் என்கிட்ட விட்டுருங்க. அவங்களை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுதீங்களோ அப்படி நான் வளர்த்து காட்டுதேன். நீ எப்படிமா? இல்ல மாமா, என்னால கண்டிப்பா முடியும். நான் பாத்துக்கிறேன். அவங்க என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் விட மாட்டேன். இது அந்த முத்தாரம்ம சாட்சியா சொல்லுதேன். நான் பாத்துக்கிறேன். இது சத்தியம் மாமா. நீங்க கவலைப்படாம தூங்குங்க. நீ இந்த குடும்பத்தை பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இனி நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுதிய? இல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நிலைமை அப்படித்தானே இருக்கு. விடிஞ்சா யார் உயிரோட இருப்பாங்கன்னே தெரியல. எப்படியாவது என் 3 பொண்ணுங்களையும் ராமையும் நீதாமா பாத்துக்கணும். மாமா, நீங்க இவ்ளோ தூரம் என்கிட்ட சொல்லணுமா? பாஸ் என்னோட சாமி மாமா. நான் ஜாமீன்ல வந்ததே அவங்களுக்காக தான். அவங்களோட 3 தங்கச்சிங்க மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு முக்கியம். எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துப்பேன். எனக்கு இது போதும் சீதா. நான் நல்லபடியா தூங்கி எழுந்தா நாளைக்கு பாத்துக்கலாம். மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒண்ணு இல்ல, பெருசா எடுத்துக்காத. நீ போய் படுத்து தூங்கு போ.
புரியுதா? சரியான நேரத்துக்கு பண்ணிருங்க. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். விடியற் காலை 4 மணிக்கு உங்க வேண்டுதல் நிறைவேறிடும். அதுக்கு நான் பொறுப்பு. சார் கேட்டிங்களா? மிஸ் பண்ணிட மாட்டியல? மிஸ் பண்ண மாட்டேன். அட்டாக். சீதா, என்ன நடக்குது? இன்னும் நடக்கல பாஸ். விடிய காலையில தான் நடக்கும். கான்ஸ்டபிள், அந்த பேக்கை வாங்கி செக் பண்ணுங்க. பாஸ் என்ன? சீதா, நீங்க செக் பண்ணுங்க. சார் பூஜை சாமான் தான் சார் இருக்கு. பாஸ் என்ன பண்றீங்க? சார் என்னாச்சு சார்? என்ன சீதா, என்னது? சார் குடும்பத்துல ஏதோ பிரச்சனையா இருக்கு. விடியற் காலையில பாலாபிஷேகம் பண்ணா நல்லது. பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ண சொன்னாங்க. அப்படியா? என் வயித்துல வளருது இல்ல? கவலைப்படாதீங்க பாஸ். என் வயித்துல இருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல. உங்க அம்மா. அவங்கதான் உங்களுக்கு குழந்தையா பிறக்க போறாங்க. பயப்படாதீங்க பாஸ். சூப்பரா, அழகா, குண்டா பொறுப்பாக. ஆனா ஒண்ணு பாஸ், என் கண் முன்னால நீங்க ஒரு கொலை பண்ணிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். நீங்க தானா இல்ல உங்களை மாதிரி வேற யாராவதா இருப்பாங்களான்னு நான் யோசிச்சிருப்பேன். என்ன, நீங்க என்னோட பாஸ். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாஸ். நம்பிக்கை மனசுல இருக்கணும் பாஸ். தடயங்கள்லயோ கைரேகையிலயோ இருக்க கூடாது. நீங்க வருத்தப்படுற மாதிரி இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன் பாஸ். என்ன மன்னிச்சிருங்க. என் வயித்துல இருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல, உங்க அம்மா. ராம், குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா வயிற்றுல வளர்ற சிசுவை அது எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. ஒரு டாக்டரே நினைச்சா கூட உள்ள இருக்க சிசுவுக்கு ஒரு துளி எனர்ஜி கூட கொடுக்கவே முடியாது. சீதாவால மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தேவையானது தர முடியும். புரியுதா? நல்லா சொல்லுங்க டாக்டர். சாரு நடக்காத ஒரு தப்ப நம்பிக்கிட்டு 2 உயிரை தண்டிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்ல டாக்டர். சீதாவை பர்சனலா நான் வெறுக்கவும் முடியாது. இப்ப சீதாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது முக்கியம் இல்ல, அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க அவகிட்ட நல்லா பேசணும், சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் குழந்தைக்கும் தாய்க்கும் இப்ப தேவை. கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, கொஞ்சம் கேரிங்கா இருங்க, சிரிச்சு பேசுங்க. ஃபேமிலில சிரிப்பு சத்தம் கேட்டு
ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர். ஐ வில் டேக் கேர் டாக்டர். சீதா கிட்ட போலீஸ் ஆபீசரா இருக்காதீங்க, ஹஸ்பண்டா இருங்க. ஆ ஓகே டாக்டர். ஏய், சும்மா பேருக்காக ஓகே சொல்லாதடா. முயற்சி பண்றேன் மாமா. பாத்தீங்களா, முயற்சி பண்ண போறாராம். ப்ளீஸ் மாமா. ஆமா ராம், அது உங்க குழந்தை, அது நல்லபடியா பிறக்கணும். அதுக்கு நீங்க விட்டு கொடுத்து தான் போகணும். உண்மையை சொல்லணும்னா அதுக்கு பேர் விட்டு கொடுக்கறது இல்ல, அரவணைச்சு போறது. நான் வரேன். ஆ தேங்க்யூ டாக்டர். துரை, போய் அனுப்பிட்டு வா. செல்வி, ஐயா, அந்த வெந்நீர்ல இந்த பவுடரை 3 டீஸ்பூன் போட்டு கலக்கு. நல்லா கலக்கணும், இல்லனா கரையாம கட்டி கட்டியா அப்படியே தங்கிடும். ஐயா, இதுக்கெல்லாம் எதுக்குயா புக்கை பார்த்து சொல்லணும்? பவுடரை போட்டு கலக்குன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேனா? நீ சாதாரணமா செய்யறது வேற செல்வி. இப்போ சீதா கர்ப்பமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இந்த புக்ஸோட கைடன்ஸ் தேவை. நான் சொல்ற மாதிரி செய். அதுல கொஞ்சம் சுகரை போட்டு கலக்கு. சுகர் போட்டேயா? செல்வி, அந்த சத்து மாவு கஞ்சி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமலே இருக்கக்கூடாது. அப்போ மிதமான சூடுங்களா ஐயா? அது தெரியல, ஆனா புக்கில் அப்படிதான் போட்டிருக்கு. சீதா, இந்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி நானே வாங்கினது. அப்படியா பாஸ்? ஆமா. அதுல இந்த சத்து மாவு ரொம்ப ஸ்பெஷல். அது வயிற்றில் இருக்கிற பேபியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதா. செல்வி, அத கூட. இந்தாங்கய்யா. சீதா, இந்தா, இத முதல்ல குடி. குடி. ஏய், சீதா, என்ன ஆச்சு? டேஸ்ட் பிடிக்கலையா? வாந்தி வருது பாஸ். சீதா, எக்ஸாக்டா இதுல அதான் போட்டிருக்கு. படிக்கிறேன் கேளு. இந்த சத்துமாவு கஞ்சியை குடித்தால் வாந்தி வருவது போல் இருக்கும். சுவை இல்லாமல் இருந்தாலும் இதில் சத்துக்கள் அதிகம். எனவே இதை முழுமையாக குடிக்கவும். குழந்தை வளர்ச்சிக்கு இது மிக அவசியம். Got it? பாஸ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா இது குடிக்க முடியல பாஸ். சீதா, அடுத்து என்ன போட்டிருக்குன்னு கேளு. ஆரம்பத்தில் கொமட்டும், ஆனால் தொடர்ந்து குடித்து வந்தால் கொமட்டல் நின்று ஆரோக்கியம் பெருகும். குடி குடி. ஆமா சீதா, நீ உண்மையதான் பேசணும், ஆனா ஜட்ஜை நம்பணும். அப்படி சொல்லு. உண்மையை பேசணுமா இல்ல ஜட்ஜ் நம்புற மாதிரி பேசணுமா? அண்ணா, எதுக்குன்னு இவங்களை வர சொன்னீங்க? இல்ல அர்ச்சனா, நீ பேசாம இருக்க மாட்டியா? ஜட்ஜு நம்புற மாதிரி பேசணும், அது உண்மையா பொய்யாங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டான்னு மீரா சொல்லி கொடுக்கறாங்க. நீ வேற ஏன் குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ற? நீ பேசு மீரா, பேசு. சுபாஷ், உன்னோட பிரச்சனை என்ன? நீதா டேய், சீதாவை இன்னைக்கே தூக்குல தொங்க விடணும், அப்படிதானே? கயிறு கொண்டு வந்தனா தோ இந்த மரத்திலேயே தொங்க விட்டுடலாம். ஓ தொங்க விட்டாதான் புருஷனை பொண்டாட்டியும் சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்குதான் நான் வரலன்னு சொன்னேன். நீங்க தான் கம்பல் பண்ணி என்ன வர சொன்னீங்க. ஏய், சும்மா இருங்களேன். சம்பந்தி, விட்டா எதிர்கட்சியில் 1000 வேலை செய்வாங்க போல இருக்கு. இதுங்கெல்லாம். அப்பா, தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி இருக்கா? தண்ணி. எதுக்கு வரீங்க நீங்கெல்லாம்? சீதா, உள்ள இருக்கு, போமா போ. உள்ள போனதும் ரைட் சைடுல இருக்கு பாரு. சரிப்பா. நீங்க என்ன ஜட்ஜா?
லாயர் தானே? சீதா சும்மா இருக்க மாட்டியா? பேசாம இரு. சீதா எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுற? தேவையில்லாமலாம் பேசல. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தியல்ல? சார், நீங்க சொன்னா என்ன ஜெயில போட்டுருவாங்களா? நீங்க சொல்லிட்டா நான் குற்றவாளி ஆயிருவேனா? என்கிட்ட வந்த எந்த குற்றவாளியும் தப்பிச்சு போனதே இல்லை. உன்னை தப்பிக்க விட மாட்டேன். அதிகபட்ச தண்டனையை உனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இந்த கோர்ட்டை விட்டே நான் வெளியில போவேன். நீங்க என்ன ஜட்ஜா? நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் இந்த ஜட்ஜு சொல்லுவாங்க. ஜட்ஜு என்ன சொல்லணும்னு முடிவெடுக்கிறது நான். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் நினைச்சிட்டேன். அதைத்தான் ஜட்ஜும் சொல்லுவாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். கவலையப்படாத, நான் டிசைட் பண்ணதை தான் ஜட்ஜும் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத அப்புறம் உள்ள போய் பாத்துக்கலாம். இப்போ என்னைய இடிச்சதுக்கு மரியாதை இல்லாம பொட்டச்சின்னு சொல்லிட்டு போனதுக்கு சாரி கேட்டுட்டு உள்ள போங்க. சீதா, அவர் யாருன்னு தெரியுமா? என்னைய இடிச்சிட்டு பொட்டச்சின்னு கேவலமா பேசினவங்க. ஹலோ, மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போங்க. நான் சேஷாத்ரி. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்டுட்டு தான் உள்ள போகணும். இல்லன்னா நான் உள்ள விட மாட்டேன். கேட்கலன்னா? சார் சார், நீங்க முதல்ல உள்ள போங்க சார். சீதா, நீ என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணுதியா? மன்னிப்பு கேட்காம உள்ள போக கூடாது. போகவும் நான் விட மாட்டேன். சீதா, சொன்னா கேளு. யாரும் பேசாதீங்க. என்ன இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ராம், சீதாவை கூட்டு போ. சீதா வா. மன்னிப்பு கேட்காம ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். மன்னிப்பு கேட்கலனா சீதா, நீ யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட மாட்டியா? வெளியில இங்க மன்னிப்பு கேட்க வச்ச சரி, கோர்ட்டு ஒழுங்கு ஜட்ஜி முன்னால மன்னிப்பு கேட்க வச்சு அந்த லாயரை அவமானப்படுத்திருக்க. அவரு சும்மா இருப்பாரா? எதுக்கு நீயா போய் வழிய பிரச்சனை பண்ணுத? ஏன் சீதா இப்படி பண்ண? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இவ திமிரிவள எங்க கொண்டு போய் விட போகுதோ? வேற எங்க, அடுத்து ஜெயில் தான். என்னாச்சு சீதா உனக்கு? எதுக்கு இவ்ளோ ஆவேசப்படுற? நீ தப்பே பண்ணலதான். ஆனா அந்த ஒரு காரணம் எல்லாம் பத்தாது. தப்பு பண்ணாதவங்க எத்தனையோ பேர் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா? சீதா, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். யார்கிட்ட கோவப்படணும், யார்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க. கேஸ்ல இருந்து விடுதலையாகி போகணும், அதுதான் முக்கியம். அந்த ஆள் என்னமோ சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அவரை மன்னிப்பு கேட்க வைப்பியா? நீ பண்றதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு சீதா. எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயம் இல்ல அங்கிள். நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன். எனக்கு அந்த முத்தாரம்மா இருக்கா. என்னை அந்த முத்தாரம்மா காப்பாத்துவா. ஏய், அறிவு கடத்தனமா பேசாத சீதா. முத்தாரம்மன் முத்தாரம்மன். இட்டி சரியான கிறுக்கி இவ. எப்பவும் இப்படிதான். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனையை இழுத்து வைப்பா தெரியுமா? அது எல்லாத்தையும் சமாளிக்கவே எனக்கு நேரம் பத்தாது. இப்ப கோர்ட் வரைக்கும் வந்து நிக்கல. இவள தூக்கல தொங்க விடாம விடமாட்டேன்னு அந்த ஆளு அவ்வளவு வெறி கொண்டு நிக்கான். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அதிக பிரசங்கத்தனமா பேசுற? அப்படி சொன்னா சீதா மரியாதை என்ன ஆகுறது? சீதாவுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. சீதா யாரு? சாதாரணமான ஆளா? இருக்கிறது பத்தாதுன்னு நீ வேற ஏத்தி விடாத. யார் என்ன சொன்னாலும் நீங்க பேசாம இருப்பீங்க. நானும் அர்ச்சனாவும்
ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை இல்ல 100 வார்த்தை சொல்லலாம். அத கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்லணும். எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா, இனி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பேச மாட்டேன். ம். நான் பேசுறதுனாலதான் கோர்ட் தண்டனை கொடுத்துற போகுதா? ராம், பேசுனியா? என்ன சொன்னாரு? ஏய், பேசுனியா இல்லையா? பிபி ரொம்ப கோவமா இருக்காருப்பா. கோவப்படாம என்ன பண்ணுவாரா? ராம், சீதா அப்படிதான் தெரியாம பண்ணிட்டான்னு கன்வின்ஸ் ஆகுற மாதிரி பேசுனியா இல்லையா? வேற. ஒரு முறை தப்பு நடந்தா பேசலாம். வெளியில வச்சு ஒரு தடவை மன்னிப்பு கேட்க சொன்னது பத்தாதுன்னு கோர்ட்டுக்குள்ள வச்சு மன்னிப்பு கேட்க சொல்லி அசிங்கப்படுத்திட்டான். என்ன சொல்லி சமாதானம் பண்றது? முதல்ல வெளியே போடான்னு சொல்றாரு. எதுவுமே பேச முடியல. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இங்க பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஏதோ ஒரு கோவத்துல ஷூட் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா ஜட்ஜ் மனசரங்கி ஏதாவது குறைஞ்சபட்ச தண்டனை கொடுப்பாங்க. என்ன பாஸ் பேசுதீங்க? நான் பண்ணாத தப்ப நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் ஏன் பாஸ் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும்? ஏத்துக்கலைனாலும் உனக்கு ஜெயில் தான். எது வேணாலும் நடக்கட்டும் பாஸ். அதுக்காக மன்னிப்பெல்லாம் என்னால கேட்க முடியாது. செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு போய் சொல்லவும் முடியாது. சாரி பாஸ். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனா ஒண்ணு பாஸ், உங்களை மாதிரி முத்தாரம்மா என்ன கை வெட்ட மாட்டா. என்னைய பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது, அவளுக்கு நல்லா தெரியும். அவ என் உயிர் பாஸ். இந்த சீதா யாருன்னு அவளுக்கு தெரியும். சீதா தப்பு பண்ண மாட்டானோ அவளுக்கு தெரியும். சீதா கொலை பண்ண மாட்டானோ அவளுக்கு தெரியும். அவ இருக்கா பாஸ், அந்த முத்தாரம்மா இருக்கா. நீங்க எனக்கு ஒண்ணும் உதவி பண்ண வேண்டாம். நீங்க எனக்கு உதவி பண்ணவே வேண்டாம் பாஸ். அதையும் தாண்டி வீட்டுக்குள்ளார போய் நான் வாழ முயற்சி பண்ண. தொடர்ந்து மகாலட்சுமி என்னைய அவமானப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். என் அம்மா பேக்ல நகைய வச்சு அம்மாவை திருடின்னு பழிய போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தப்பதான் எனக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. அந்த கோபத்துலதான் மகாலட்சுமிய நான் கொல்லணும்னு நினைச்சது. அது உண்மைதான். ஆனா நான் கொல்லல. அவங்க எப்படி செத்தாகணும் எனக்கு தெரியாது. நான் கொல்லணும்னு நினைச்சப்போ துப்பாக்கியை எடுத்து பக்கத்துல சுட்டதும் உண்மைதான். அப்ப வச்ச கைரேகையை மட்டும் தடயமா வச்சு என்ன கொலை குற்றவாளியாக்கி இங்க நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல நீதிபதி மேடம், எங்க வீட்ல இன்னும் 2 பேரை கொலை செய்ய முயற்சி நடந்தது. அவங்க யாருன்னு இந்த போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்ல. மகாலட்சுமிய கொன்னவங்க ஏன் மத்த 2 பேரையும், அதாவது என்னோட சின்ன மாமனாரையும் மாமியாரையும் கொல்ல முயற்சி செஞ்சிருக்க கூடாது? பெரிய பிசினஸ் ஃபேமிலி, பிசினஸ் மோட்டிவ்ல கூட கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு கைரேகைய மட்டும் காரணமா வச்சு என்ன குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி செய்யறாரு மிஸ்டர் ராம் ஐபிஎஸ். இதை இந்த நீதிமன்றம் ஏத்துக்கிட்டா என்ன தாராளமா தண்டிக்கலாம். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துப்பேன். ஆனா நான் கொலை பண்ணேன்னு மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீதிபதி மேடம்,
நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. கொலை குற்றம் சுமத்தப்பட்ட சீதாவிற்கு எதிராக வலுவான தடயங்களோ சாட்சிகளோ